Hi guys, welcome back to another video of Cricket Talks Tamil and நான் உங்களே பிஜேன்னு ஒரு வணக்கம் ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கா வந்துட்டு ஃபைனலா தமிழ் தலைவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 7 மேட்ச் தொடர் தோல்விக்கு அடுத்து ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் வந்துட்டு சின்ன வெற்றி கிடையாது, ஒரு மாபெரும் வெற்றின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 46 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, அதாவது 46 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் யூபி தான் சொல்லி 27 பாயிண்ட் தான். அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா 20 பாயிண்ட் வித்தியாசத்துல வந்துட்டு தமிழ் தலைவர் வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. 19 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல வந்துட்டு தமிழ் தலைவர் வந்துட்டு யூபி தோல்வி அடைச்சிருக்காங்க. சோ இதுல வந்துட்டு நமக்கு இது மட்டுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறதுனா இது மட்டும் இல்ல, நம்ம டீமோட ரேடிங் டிபார்ட்மெண்ட் கமிங் பேக் டு ஃபார்ம் கண்டிப்பா சொல்லி ஆகணும். சோ நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஒரு இது லாஸ்ட் மேட்ச் முந்தின மேட்ச்ல வந்து என்ன சொல்லிருப்பேன்னா, கண்டிப்பா வந்து நரேந்திர கண்டோலாவோட ஃபார்ம் வந்துட்டு வேற லெவல்ல இருக்க போது. சோ இனிமே வந்துட்டு நீங்க பார்க்க போற நரேந்திர கண்டோலா வேற லெவல்ல ஆட போறாரு அப்படின்னு சொல்றேன். சோ அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர கண்டோலா மொத்தம் 14 பாயிண்ட் எடுக்கலாம். சோ இந்த மேட்ச் வந்துட்டு தமிழ் தலைவர் ஒரு கம்ப்ளீட் அட்டர் டாமினன்ஸ் போட்டாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு யூபி வாதாசன் லீடுக்கே போகல, ஃபுல்லா தமிழ் தலைவாசன் நம்ம லீட்ல இருந்தோம். சோ அது மட்டும் இல்லாம நம்ம டீமோட பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ரைட் பாயிண்ட்ஸ் தான் நிறைய எடுத்துருவோம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நிறைய மேட்ச் மட்டும் சொல்லி வந்துட்டு நம்ம டீம் வந்துட்டு ரைட் எடுக்க மாட்டாங்க, ரைட் வந்துட்டு ஒழுங்கா பண்ண மாட்டாங்க, டிஃபென்ஸ் வந்துட்டு பக்காவா இருக்கான ரைட் வந்துட்டு ஒழுங்கா பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். பட் இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைடிங் டீம் வேற லெவலா போனாங்க. அது மட்டும் டிஃபென்ஸ்மே பக்காவா இருந்துச்சு. அதாவது வந்துட்டு ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணி இன்னொருத்தர் பர்ஃபார்ம் பண்ணா வந்துட்டு ஒரு பிரச்சனையா இருக்கு. பட் இந்த மாதிரி இன்னைக்கு மேட்ச்ல வந்து என்னாச்சுன்னா ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ரைட்ல வந்து நரேந்திர சோலோ மேன். சோ நரேந்திர கண்டோலா கமிங் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவே நான் போட்டிருந்தேன். சோ இந்த மேட்ச் கண்டிப்பா வந்துட்டு நரேந்திர கண்டோலா கம்பேக் பண்ணிருக்காங்க 14 பாயிண்ட். அதாவது வந்துட்டு இன்னைக்கு மேட்ச் நடந்த ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரேந்திர கண்டோலாவா இருக்கணும், அஜித்யா பவரா இருக்கணும். சோ ஒரு லாஸ்ட் 7 மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் போவாங்க, பாயிண்ட் எடுத்துட்டு வருவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அந்த ஒரு அகிலிட்டி இருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது அகிலிட்டி எப்படின்னா ஒரு ஓடி ஆடி வந்துட்டு நம்ம வந்து பாயிண்ட் எடுக்க ட்ரை பண்ணது, ரொம்ப வந்து சுறுசுறுப்பா இருக்க ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு மிஸ் பண்றாங்க. லாஸ்ட் சீசன் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தாங்க. பட் இந்த சீசன்ல லாஸ்ட் ஆடின மேட்சஸ் ஒரு 6-7 மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியா இருந்துச்சு. பட் இந்த யூபி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த சுறுசுறுப்பை கொண்டு வந்தாங்க. அஜித்யா பவர்லாம் வந்துட்டு உள்ள போனாருன்னா வந்துட்டு ஒரு இடத்துல நிக்கவே மாட்டாருங்க. அவர் வந்துட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருப்பாரு. அப்படியே வந்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷார்பட்டா பரவாயில்ல டான்சிங்ல ஆடுவார் பாத்தீங்கன்னா, அது மாதிரி வந்துட்டு அஜித்யா பவர் உள்ள போய் ரைட் பண்ணும்போது டான்ஸ் ஆடிட்டே வந்து ரைடிங் பண்ணுவாரு. அண்ட் இந்த மேட்ச் யூபி மேட்ச்ல வந்து திருப்பி அந்த அஜித்யா பவர் வந்து பார்த்தோம். சோ அஜித்யா பவர் என்னதான் நீங்க வந்து பாயிண்ட்ஸ் வந்து 5 பாயிண்ட் மட்டுமே எடுத்திருந்தாலும் அவருமே வந்து நம்ம டீமுக்கு தேவையான டைம்ஸ்ல வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வேற லெவல் பண்ணாரு. சோ நரேந்திர கண்டோலா வந்து 14 பாயிண்ட் எடுத்தாரு, மோஹித் 3 பாயிண்ட். அதாவது வந்து நிறைய பேர் வந்து திட்டம் என்னன்னா மோஹித் என்ன பண்ணும், எதுக்கு கூட வந்து சும்மா டீம்ல வச்சிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்ஃபேக்ட் அபிஷேக் கிடையாது. சோ அபிஷேக் நீங்க வந்து பாயிண்ட் இல்ல, பட் மோஹித் நீங்க வந்து 3 பாயிண்ட். நம்மளோட கவர் டிஃபெண்டர்ஸ்ங்க. சோ சாஹில் குலியாவா இருக்கட்டும், சாகர் ராதேவா இருக்கட்டும், ரெண்டு பேரும் நம்ம டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தூணா இருக்காங்க. சாகர் ராதே வந்துட்டு போன மேட்ச் 7 பாயிண்ட், இந்த மேட்ச்ல வந்து மொத்தம் 6 பாயிண்ட். சாஹில் குலியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து 5 பாயிண்ட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட சாஹில் குலியா வந்துட்டு இந்த டாப் 5 டிஃபெண்டர் லிஸ்ட்ல வந்து டாப் தூக்கிட்டு இருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்துட்டு இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா ஜெயிச்சோம் அப்படின்னாலுமே வந்துட்டு யூபி வாதாஸ் அதுக்கு வந்து கொஞ்சம் ஈக்குவலா டஃப் ஃபைட் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூபி வாதாஸ் டஃப் ஃபைட் கொடுத்தாங்க நான் வந்து சொல்ல மாட்டேங்க. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சோ டோட்டலா நம்ம ஆடி இருக்க ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 16 ரைட் சக்சஸ்ஃபுல் பண்ணிருக்கோம். யூபி வாதாஸ் 15 தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைட் சக்சஸ்ஃபுல் ரேட் வந்து நம்ம வந்து நிறைய வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம டீம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதுல பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரைடிங் டிபார்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா, ஐ மீன் ரைடிங் டிபார்ட்மெண்ட் சொல்ல நம்மளோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்தீங்கன்னா யூபி வாதாஸ் வந்துட்டு நம்மள விட பெட்டரா பண்ணலங்க. அதாவது வந்துட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அதாவது பர்தீப் நர்வால் மட்டும் தான் வந்து யூபி தான் ஃபுல்லா நம்பியதாங்க. நம்ம பர்தீப்பை டேக்கிள் பண்றோம்னா அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு இருந்துச்சு. சோ அதே மாதிரி வந்துட்டு பர்தீப்பை டேக்கிள் பண்ண ஆரம்பிச்சோம், அதே மாதிரி முடிஞ்சிச்சு. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 18 சக்சஸ்ஃபுல் டேக்கிள்ஸ் போடுறோம் நம்ம டீம். 31 டேக்கிள் இனிஷியேட் பண்ணி அது 18 சக்சஸ்ஃபுல், மோர் தென் நியர்லி வந்து பாத்தீங்கன்னா 60% வந்து டேக்கிள் சக்சஸ் ரேட் வச்சிருக்கோம். சோ பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் வந்துட்டு பெட்டராவே எடுத்துருந்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் கம்ப்ளீட் ஆஃபரன்ஸ் 19 பாயிண்ட், செகண்ட் ஹாஃப்ல மட்டுமே நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 27 பாயிண்ட் எடுத்துருக்கோங்க. செகண்ட் ஹாஃப்ல தாங்க வேற லெவல் 27 பாயிண்ட், அது 12 ரைட் மேன், 11 வந்து டேக்கிள் பாயிண்ட். சோ ரைடிங் டிபார்ட்மெண்ட் கமிங் பேக் டு ஃபார்ம் ஃபார் தமிழ் திராஸ் அட் தி ரைட் டைம் அப்படி சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தொடர்ந்து ஒரு 3-4 மேட்ச் மட்டும் லைனா தோல்வி அடைஞ்சு வந்துட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் இந்த மாதிரி தான் வந்து நடுவில் வந்து இதுக்கு புனேரி பாலிடிக்ஸ் கூட ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட டர்ன் டைட்ஸ் அப்படிதான் அப்படியே வந்து தோல்வியிலேயே பார்த்துருந்த ஒரு டீம் வந்து அப்படியே வந்து கம்பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மேட்ச்ல வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நம்ம டீம் வந்து கொஞ்சம் போனஸ் போடவும் ட்ரை பண்ணாங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். சோ தமிழ் தலைவாஸ் கமிங் பேக் டு ஃபார்ம். சோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க? எனக்கு தெரிஞ்சு அடுத்து வர மேட்சஸ் தமிழ் தலைவாஸ் வந்து கண்டினியூஸா ஒரு 6-7 மேட்ச் வந்து ஆல் த ட்ராக் அப்படியே வந்து வின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்றீங்களா? என்ன திங்க் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ ஐம் ஹாப்பி, பட் ஐ ஹோப் யூ ஆர் ஆல்சோ ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் தலைவாஸ்க்காக மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.